அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பார்த்தீங்கன்னா முருகன் என்கின்ற முகமது ஈசா. நான் எனக்கு எதை பற்றி பேசலான்னு இருக்கேன்னா, குரானை பற்றி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ குரானில் பற்றி பேசும்போது, இப்போது இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து குரானில் சொல்லும்போது வந்து, மேலும் அத்தியாயம் 4 வசனம் 125, மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் மெய் அன்பராக எடுத்துக்கொண்டான். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவங்க சுற்றி இருக்க அவங்க அப்பாவும் சரி, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஸோ இதுதான் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ் குரானில் சொல்லும்போது நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களான்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அவர் வந்து சிந்திக்கிறாரு, ஸோ யோசிக்கிறாரு. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அவருக்கு அந்த ஞானம் கிடச்சி, அப்போ அவருக்கு எல்லாமே தெரியுது. அல்லாஹ் வந்து அந்த நபியின் பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சிறந்த மனிதராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நல்லா ஒரு இதுவாக இருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வாழ்கிறோம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்பா அம்மா இதை தான் சொல்கிறாங்க, நம்ம சுற்றிறவங்க இதை தான் சொல்கிறாங்க கடவுள்னு. நம்மளும் யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஸோ நீ கடவுள்னு சொல்லும்போது, இது பெரிய கடவுள்னு சொல்லும்போது தெரியல எனக்கு. அப்போ நானும் வந்து எல்லாத்தையும் கேட்குறேன், அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதுலேருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படியே வந்து நம்ம இருக்கக்கூடாது, சிந்திக்கணும். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சிந்திக்க தான் சொல்கிறேன், யோசிக்க சொல்கிறான். அப்போ வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் யோசிக்கும் போது தேட ஆரம்பிக்கும் போது அவள் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் குரான் எனக்கு கிடச்சிது. ஸோ குரானை படித்து நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதை. ஸோ அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் தெரியும். ஸோ நான் அந்த கடையிலேயே நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்க வந்து சும்மா அன்றைக்கி வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போ நான் முஸ்லீம் கிடையாது. அப்போ அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்போ என்னை வாசல்லையே வந்து நிற்க வச்சுருவாங்க. எனக்கு தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, இது அல்லாஹ் நான் யார், இதுதான் மார்க்கம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். அதே மாதிரி சுற்றி இருக்கிற முஸ்லீமும் என்கிட்ட சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. எதை கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு அண்ணா, அவர் முஸ்லீம் தான், அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் என்கிட்ட. ஸோ நீ இந்துவாக இருக்கும்போது நீ கடவுள் சொல்கிறிய, எது பெரிய கடவுள், இதில் எது பெருசும்போது அங்கே தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் டக்குன்னு நான் வரல. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்காக நான் தேடினேன். அப்போட வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. அதான் சொல்கிறேன், சொல்ல மாட்டுறாங்க. கேட்டாலும் எனக்கு எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. அல்லாஹ் பற்றினா என்ன, மார்க்கலாம் என்னதுன்னு சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ எனக்கு வந்து குரான் கிடச்சிது. அதுக்கப்புறம் குரான் கிடைச்ச பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை படிக்க தான் நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லாஹ் நான் யார், மார்க்கம் என்ன சொல்லுவது, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எல்லாமே. ஸோ அப்போ வந்து ஏன் இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லவும் வந்து அவங்க பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையோ, நம்ம வந்து யோசிக்கணும். சொன்ன மாதிரி தான் சுற்றி இருக்கவும் சரி, நம்ம அப்பா அம்மா எல்லோரும் சொல்கிறாங்க இதுதான் கடவுள்னு. அப்படி கிடையாது, நம்ம யோசிக்கணும். அதான் அல்லாஹ் வந்து குரானில் வந்து நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்குறான். ஸோ அப்படி தான் யோசித்து பார்த்தேன். நான் இன்றைக்கி ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் யாரும் படிக்கவும் மாட்டுறாங்க. இன்றைக்கி அது எப்படின்னா வந்து அரபு மொழியில் தான் படிக்கிறாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதில்லை. இப்போ புதுசாக வராங்க இல்லையா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முழு ஈடுபட்டு அதை எடுத்து படிக்கிறாங்க.
ஆனால் முஸ்லீம் பொறப்பாலே இருக்கிற முஸ்லீம் யாரும் படிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், என் கூடயும் வேலை செய்கிறாங்க, பார்க்குறேன். அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வந்து குரான் படிக்கிறது கிடையாது. அரபில் தான் படிக்கிறாங்க, ஆனால் அது அர்த்தம் தெரியுது கிடையாது. அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. அல்லாஹ் பற்றி ஏதோ தெரியுது, அப்புறம் குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயமும் தெரியுது கிடையாது. நம்ம சொன்னாலும் வந்து நம்மளே கேட்பாங்க, என்ன நீ வந்துட்டியே, நீ என்ன என்னோட உங்களுக்கு தெரிஞ்சுமா, நீ எல்லாம் இப்போ வந்து ஒன்று என்னையே கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. நான் சொல்லுவேன், இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு. இல்லை அப்படியே சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்னடா இது நம்ம இப்படி சொல்கிறாங்களே, அப்போ சொல்லுவேன். ஆனால் நான் குரான் படிக்கிறேன். நான் வந்து தினமும் மொபைலில் கூட இருக்குது, என்னால் தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பேஜோ 2 பேஜோ படித்து தான் இருக்கிறேன். அதை நான் ஸ்டேட்டஸாகவும் போடுவேன் நிறையா. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் செய்ய மாட்டுறாங்க? அவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லை. ஏதோ அவங்க அப்பா அம்மா கிடச்சிது, அவங்களுக்கு கிடச்சிது, அவங்க முன்னோருக்கு இப்படி தான் இருக்காங்க தவிர அந்த பொக்கிஷமான மார்க்கத்தை வந்து அவங்க வந்து பாதுகாக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று இது சில பேருக்குன்னா அல்லானா கூட யாரும் தெரிய மாட்டுது, அல்லான்னு யாரையும் தெரிய மாட்டுது, நபீனா கூட தெரிய மாட்டுது. சில பேர் சொல்கிறாங்க எல்லாமே ஒன்று, முஸ்லீம்ஸே சொல்கிறாங்க, சில பேர் எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதை நானே கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? நம்ம சொன்னாலும் வந்து நம்மளே வந்து நீ இப்போ வந்தவன் அப்போ வந்தவன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். குரான் இருக்குது, உலக மக்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், குரான் படிங்க, அவங்க தாய்மொழியில் படிங்க. அரபில் படிங்க சிறந்தது தான், ஆனால் தயவுசெய்து அவங்க தாய்மொழியில் படிச்சிங்க தான் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு தெரியும். ஸோ அப்படி படிச்சிங்க தான் வந்து அல்லாஹ் பற்றி முழுமையாக தெரியும், மார்க்கை பற்றி ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து மற்றவங்க சொல்ல வேணாம், நீங்கள் சொல்லலாம். நான் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது காரணம், நான் வந்து என்னோடய மொழியில் படிக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு ஹிந்தினா ஹிந்தியில் படிக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் படிக்கலாம், அரபுனா அரபு, இந்த மாதிரி அவங்கவுங்க மொழியில் படிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அல்லாஹ் என்ன சொல்ல வர நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் வந்து கேட்பான், ஸோ நீ என்னை வணங்குறேன், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சரி நீ தொழுதியே, சரி நீ குரான் படிச்சல, அதில் அர்த்தத்தை தெரியுமான்னு கேட்பான் நாளைக்கு மறுமையில். அப்போ நீங்கள் என்ன சொல்லு, நான் அரபில் படித்தேன் ஓதுனேன், சரிப்பா நீ அதை விளக்கத்தை சொல்லுமே, என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து அந்த பொருள் அறியாமல் நம்ம படித்தா என்னது தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? இது தப்பு தானே இது? அதுக்கு தான் நம்ம எந்த ஒரு நம்ம படிப்பு இருந்தால் சரி, நம்ம தெரிஞ்ச முறையில் படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன டாபிக்னு புரிய வரும். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து பள்ளிவாசலில் ஜும்மா அன்னைக்கு இமாம்கள் வந்து பயான் பேசுகிறீங்க. நான் வார வாரம் போகிறேன், நானும் பார்க்குறேன். ஆனால் குரானை பற்றி வந்து நீங்கள் படிங்க, அதை பற்றி யாரும் சொல்கிறது கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை பற்றி பேசணுன்னு. குரான் தயவுசெய்து எல்லாரும் படிங்க, அவங்க மொழியில் படிங்க, தினமும் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா முஸ்லீம்குள்ளே சண்டை வராது, ஒற்றுமை ஏற்படும், பிரிவு வரவே வராது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஒற்றுமை எல்லாம், ஏன்னா அது படிக்க தெரிஞ்சுக்கிறாங்க அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு. அப்போது உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸோ என்னோடய ஆசை இதுதான், சரிங்களா? அதனால் தயவுசெய்து குரானை அவங்க மொழியில் படிங்க, சரிங்களா? ஸோ இதோட என்னோடய உரையை நான் முடிச்சுக்கிறேன், சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.